நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:41 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:07 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:07 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஓரளவு இன்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குழப்பமான மனதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். பக்குவமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தன்னிடைகள் செய்ய வேண்டாம். உங்கள் இன்று ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். இன்று காதல் கொஞ்சம் கடினமான சூழலை ஏற்படுத்தும். காதல் சரி வருமா சரி வராதா என்ற குழப்பத்தை கொடுக்கும். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும், பின்னர் எல்லாம் சரியாகுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். கல்வி மட்டுமே முக்கியம். கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். மற்றபடி நீங்க எந்த ஒரு வேற விஷயத்திலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பரணி. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு செயல்கள முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். இரவும் பகலும் உங்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கத்தான் செய்கின்றது. முடிஞ்சளவு நீங்கள் தான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நான் என்றே சொல்ல முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நினைத்தது ஓரளவு கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் நான் என்றே சொல்ல முடியும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று உனக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க.
திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் வந்து சேரக்கூடும். சாதகமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மடிவீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். கொஞ்சம் நேரமும் காலமும் கொடுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்தோடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியும். ரோகிணி திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று ஓரளவு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பக்குவமாக எதையும் யோசியுங்கள். பக்கத்தில் கூட எதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்களாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். குடும்பத்தார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். மிருக சிரிஷம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது ஏற்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு உங்களுக்கு சிரமங்கள் விலையும் முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்ற பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மனதிற்கு பிடித்தமானதற்கு சென்று வருவீர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு வளர்ச்சி கூடிவிடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க. மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். கலைத்துறையினருக்கு முக்கியமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. எல்லாம் சுமூகமாக முடியக்கூடும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் ஏதும் வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும். உங்கள் லட்சியங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். என்று மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உண்டாக்க கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. இன்று ஓரளவு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. இன்று நீங்க யாரையும் விமர்சனம் மட்டும் செய்துவிட வேண்டாம். திருவாதிரை. இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். காசு பணத்தை மட்டும் செலவுக்கு பயன்படுத்தினாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். அதனையும் இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். அரகம். இன்று யாரையும் நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் மகிழ்ச்சியை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பொறுப்பு மிக்க செயல்களில் ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். இருந்தாலும் அடுத்தவரை நம்பி மட்டும் பொறுப்புகள் எதுவும் ஒப்படைக்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சில விஷயங்கள் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று ஓரளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகிவிடக்கூடும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்களும் ஏற்படக்கூடும். அதேபோல் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. கவனமாக இருந்து பணிகள் ஈடுபடக்கூடும். பெண்களுக்கு என்று கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடி இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து காணப்படுவீர்கள். கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். என்று மாணவர்களுக்கு முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்து நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவது கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பூசம். இன்று நீங்க நிதிநிலையை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். வசதி வாய்ப்புகளை ஓரளவு பெருக்கிக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பண பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தளவு குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பை கொடுக்கும். ஆயில்யம். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வசதி வாய்ப்புகளை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறக்கூடுங்க. தகுதி திறமைகளை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். இன்று நீங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு
சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள். இந்த மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் இருக்கக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிம்மம் ராசி நேயர்கள் மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும். முன்கோபத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சிறிய முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடைபெறக்கூடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். எப்படியாவது வசூலித்து விடுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உடல் வலி இருக்கும். கூடுமான வரை கொஞ்சம் நீங்க யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. கூடுதலாகவே பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும் என்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்று முடிவு கட்டுவீர்கள். சிம்ம ராசினியருக்கு என்று கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்க வாழ்க்கையில் இனிவரும் காலம் எல்லாம் திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் காலம் கடந்து நல்ல முடிவை கொடுக்கும். காதலுக்காக இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கல்வியிலும் சுலபமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் லட்சியம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் பிணிகள் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்திற்காக கண்டிப்பாக கடுமையாக உழைப்பீர்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூரம் என்று சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். திட்டமிட்டபடி எதையும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று ஓரளவு மாற்றங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க என்று புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமாக செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்யாமல் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு கண்டிப்பாக திருப்பு முனை ஏற்படக்கூடும். பலன் சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். தொட்ட காரியம் ஓரளவு துளிர்விடக் கொடுங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விடக்கூடும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொடுப்பீர்கள். சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று நீங்க சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பதட்டப்படாமல் கொஞ்சம் இருப்பது நல்லது. அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. என்று ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். அஸ்தம் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலை மறந்து கண்டிப்பாக செயல்படுவீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் வரக்கூடும். புதிய கடனுக்கும் ஏற்படக்கூடும். கடன் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு சிறப்பான முறையில் எடுத்து செல்லும். பயப்பட வேண்டாம். சித்திரை என்று முகப்பொலிவு அழகு கொடி விழுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். என்று நீங்க முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை உறவுகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாகத்தான் நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வருமானம் இருமடங்காக இருக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விஐபிகளின் சந்திப்புகள் கிட்டும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு குறிப்பிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. சம்பள உயர்வும் போன்றவை கிடைக்கக்கூடும். காரியங்களை அற்புதமாக சாதித்து காட்டுவீர்கள். பணம் வந்தது கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சம்பள உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். பெண்கள் நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காதல் மட்டுமே குளிர்படியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகுங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதனும் கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்கும். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
சிற்றின்ப செலவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. சாகம் இன்று நடக்கும் காரியங்களில் வெற்றி இருக்கும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. எதையும் நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் மூலம் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிலும் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிதிநிலை உங்களுக்கு சீராக உயர்ந்து விடக் கொடுங்க. திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். நண்பர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள். இன்று மிகவும் கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நன்மையை கொடுக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய கொடுங்க. நல்லதொரு வழி பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வரவேண்டிய பணம் கையில் வந்து சேரக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனையே கொடுக்கும். பெண்கள் இன்று கோபமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். அவ்வப்போது கோபம் வரக்கூடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்துவார்கள். அது உங்க மனதிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுவும் போக போக எல்லா வகையிலும் நன்மையில் தான் போய் முடியும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று இன்று மாணவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதிற்கு மகிழ்ச்சி என்று ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. என்று ஓரளவு முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் நீங்க முயற்சியின் பேரில் வெற்றி பெறுவீர்கள். அனுஷம் பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறக்கூடுங்க. பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் நீங்க முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். கேட்டை இன்று நிம்மதியான தருணங்கள் அமையுங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். முடிஞ்சளவு திருமண யோகத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. பல சிக்கல்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்கள் சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். விவாக பேச்சுகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக வரக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும்.
திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடிவிடும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்பட கொடுங்க. வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து விடக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்கு இப்போதைக்கு நீங்க முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விதத்தில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். இன்று ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. உத்திராடம். என்ற திறமைகள் வெளிப்பட கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடை போடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தரடிகள் செல்ல வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியும் செயலாக்கி காட்டுவீர்கள். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். இறைவன் துணைவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதிகப்படியான மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். தொழிலை எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம்தான். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதும் போது யோசித்து வாங்குவது நல்லது. இந்த பொருள் நமக்கு தேவைதானா என்று யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். வீடு மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கியம் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவு திறமையை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். அடுத்தோர் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை வெளிப்படக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்குங்க. என்று உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் அனைவரும் மகிழும்படியான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பெண்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்களில் நாம பார்த்துக் கொள்ளலாம். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். மாணவர்கள் பொறுப்பாக இருக்க பாருங்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக இடுங்கள். மாணவர்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. எடுக்கும் முடிவுல மட்டும் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும்.
குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். திருவோணம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக்க கொடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். அவிட்டம். என்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று சாதகமான நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டென்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யார் சொல்வையும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து பின்னர் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். தயவு செய்து பிறர் விஷயம் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பின் அருமை என்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று கும்பம் ராசினியர்களுக்கு வரவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரக்கூடும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடிய சூழம் இருக்கின்றது. சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண் வழி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பெண்களுக்கு இன்று உன்னதமான நாளாக இருக்க கொடுங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். என்று வழக்கு விவகாரங்களை வெற்றி பெறுவீர்கள். பாதாரி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடக் கொடுங்க. புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று மாற்று கருத்துடையோர் மனம் மாற கொடுங்க. எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். எல்லாவற்றையும் முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு பெரிய முடிவு வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு என்று விளையாட்டுத் துறையில் கூட மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தில் செயல்படுவீர்கள். குடும்ப உறவிடம் இன்று நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். பக்குவமாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற கொடுங்க. இந்த அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. முக்கியமாக கனவுகள் நனவாக கூட்டும். திட்டமிட்டு இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துல்லியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நாள்பட்ட வியாதி இந்த உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுலபமாக இருக்கும். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெற முடியுங்க. போராட்டாத்தி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதிலும் பொறுமை இருந்தால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் அபார வளர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு வழிநடத்துவீர்கள்.
அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் பல மடங்கு இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. மக்கள் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எதிர்காலத்தை அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. சிந்தனை வளம் இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கையெழுத்தாகும். எதிர்பார்த்த நல்லவைகள் நடைபெற கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பங்களும் ஏற்படக்கூடும். இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. ஓரளவு சீராகத்தான் இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு ஓரளவு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்கு இப்போதைக்கு நீங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அவசரப்பட வேண்டாம். படிப்பில் மட்டுமே நீங்க எதையும் செய்யலாம். கல்விக்காக நீங்க நேரம் ஒதுக்குவதும் அரசாங்க தேர்வுகளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று எதிலும் பொறுமையாக இருந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். முயற்சிகள் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. என்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தைரியமாக இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. முக்கிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. எதிர்காலத்தை பற்றிய அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில்விடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இன்று நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. ரேவதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று அனைவரிடத்திலும் அன்போடு நடந்து கொள்வீர்கள். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். திருமண யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று திட்டமிட்ட பணிகளை வெற்றி இருக்கும். அபூர்வமான செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. என்று ஓரளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உன்னதமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.